ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனி கேக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து வாழைப்பூவில் ஒரு வடை செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 3 வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக சுண்ட வச்சுருங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, முட்டை, 5 கிராம்பு, தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு பூக்கு 300 கிராம், சாரி 100 கிராம், 3 பூ போட்டங்காட்டி நான் 300 கிராம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அந்த அரைச்ச தேங்காவோட பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாழைப்பூ வந்து நம்ம தண்ணி சுண்ட வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க தண்ணி இல்லாமல். இதையும் அந்த மாவோட, அந்த பொட்டுக்கடலை மாவு தேங்காவோட போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மூடி சுற்றி எடுத்துக்கோங்க. போட்டு அதையும் வந்து இதோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. கிராம்பு போடும்பொழுது நல்லா வாசனையாக இருக்கும். கறிவடை சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மீதி இருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஒரு எக்கும் போட்டு நல்லா வந்து பிணைஞ்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். எக்கு வேணும்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடையாட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது வாழைப்பூ சேர்த்துக்கிறது. துவர்ப்புத்தன்மை இருக்கு இல்லையா, வீக்லி ஒன்ஸ் வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.